எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியமுடன் குக் வித் லவ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டர்க்கி ருலாட். இது வந்து வான்கோழியை வச்சு தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் சிக்கன் கிடச்சதுன்னா சிக்கன் ருலாட் கூட பண்ணி பார்க்கலாம். இங்கே தேங்க்ஸ் கிவிங்க்கு வந்து வான்கோழியை முழுசாக அப்படியே ரோஸ்ட் பண்ணுறது இல்லாட்டி பேக் பண்ணுறது வந்து இங்கே கண்டிப்பாக செய்வாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி கூட ருலாட் கூட செஞ்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ வாங்க பிரியமுடன் சமைக்கலாம். முதல்ல எலும்பு இல்லாத டர்க்கி லெக்கு பார்ட்டும் அப்புறம் டெண்டர்லாயின் சொல்லுவாங்க அந்த பிரெஸ்ட் பார்ட்டும் வந்து எடுத்து நீங்கள் நாளே வந்து மேரினேட் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணி வைக்கணும். நான் எப்படி எதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணேன்னு உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அதை ஓப்பன் பண்ணி நான் இப்போ காட்டுறேன். ஆனால் நாங்கள் வந்து இது வந்து 1 ஹவர்னாச்சும் கண்டிப்பாக நீங்கள் மேரினேட் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் வரும் உங்களுக்கு. நான் வந்து நாளே வந்து நைட்டில் மேரினேட் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது எந்த பார்ட்டு இதுன்னு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதை எப்படி கட் பண்ணோன்ற வீடியோவும் சேர்த்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து போன் இல்லாத லெக் பார்ட்டு. அதை வந்து அது மாதிரி நல்லா விரித்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பார்ட்டு தான் வந்து டெண்டர் லாயின் சொல்லுவாங்கல்ல, அந்த பிரெஸ்ட் பார்ட்டு. இதை நடுவில் வச்சு தான் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதாவது கீழே இருக்கிறத வந்து இந்த மீட்டும் உங்களுக்கு அந்த ரோல் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணும் போது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் சூப்பராக. இப்போ இதில் என்னென்ன மேரினேட் நான் போட்டிருக்கேன்னா, கொஞ்சம் குட்டி குட்டியாக வெட்டின பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறமாட்டி ஆலிவ் ஆயில், உப்பு, லெமன், இதுதான் போட்டு நான் நைட்டே எல்லாம் போட்டு இந்த டெண்டர் லாயினை நடுவில் வச்சு ரோல் பண்ணி வச்சுருந்தோம். இதை வந்து ரோல் பண்ணி ஒரு காட்டன் twine நூல் போட்டு கெட்டுவாங்க. ஆனால் இங்கே நான் வந்து நூல்லாம் யூஸ் பண்ணல. இதில் இன்னும் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட்டு நல்லா ரப் பண்ணி இப்போ அதை வந்து அப்படியே ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நார்மலாக இந்த ரெசிபி வந்து சூ வீட் மெத்தடில் பண்ணுவாங்க. அதை வந்து இந்த ரோலை வந்து பிளாஸ்டிக் கவரில் போட்டு அதை வேக்கம் பண்ணி ஒரு பெரிய பாத்திரத்தில் சுடுதண்ணியில் போட்டு ரொம்ப நேரம் வேக வைப்பாங்க. அது வந்து நல்லாவும் வரும். சம்டைம்ஸ் வந்து ஓவர் குக் ஆயிரும், ஹார்ட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து ஈஸி மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பேன் எடுத்து அதில் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கோகோனட் ஆயில் போட்டு அதை வந்து இந்த 2 ரோலையும் வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து எப்படின்னா, இந்த மேலே இருக்க பார்ட்ஸ் அப்படியே ரோல் எல்லாமே வந்து அந்த ஸ்கின் எல்லாம் ரோஸ்ட் ஆகும். உள்ளே வந்து அப்படியே அந்த மாய்ஸ்சரை வந்து லாக் பண்ணி வச்சுக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தட் பண்ணுறோம் நம்ம. நம்ம காட்டன் நூல் இருந்துச்சுன்னா இதை கெட்டியிருந்தோம்னா நம்ம இவ்வளோ தூரத்துக்கு இந்த இடத்த ரோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்ப வேண்டியதில்லை. நல்லா ஈஸியாக எல்லாத்தையுமே ரொட்டேட் பண்ணலாம். அதே மாதிரி உள்ள மேரினேஷன் கூட நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதக்கி மசாலா போட்டு அதையும் நம்ம வந்து ஃபில் பண்ணி அதையும் நம்ம ரோல் பண்ணியிருக்கலாம். இல்லை புதினா கொத்தமல்லி கூட அரைச்சி அந்த மாதிரி இது கூட நம்ம போட்டிருக்கலாம். இல்லாட்டினா இங்கே சேஜ் ரோஸ்மேரி எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. ஸோ மேரினேஷன் ஃபுல்லாக நம்மளுடைய விருப்பம், எந்த மாதிரி டேஸ்ட் வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நூல் கெட்டியிருந்தோன்னா இந்த மாதிரி திருப்பி போடும்போதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகாது. நம்ம வந்து அதை கொஞ்சம் பிடிச்சிட்டு அதை எல்லா சைடும் எல்லா பார்ட்டும் அந்த ஸ்கின் பார்ட் எல்லாம் ரோஸ்ட் ஆகிற மாதிரி அப்படி நல்லா சுருட்டி விட்டு கொஞ்சம் அப்படியே ரோஸ்ட் பண்ணணும். இப்போ அந்த வெளி பக்கம் எல்லாம் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ண போகிறோம். இதான் வந்து நான் சொன்ன ஈஸி மெத்தட். ஸோ உள்ளே நல்லா ஜூஸியாகவே வரும் நம்மளுக்கு டர்க்கி. வெளியே வந்து இந்த ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து அதை வந்து ஒரு விசில் ஹையில் வச்சுட்டு அப்புறம் கம்மி பண்ணி ஒரு விசில் வச்சுட்டு மொத்தம் 2 விசில் போதும். நல்லா சாஃப்டாக வெந்துடும், உள்ளே ஜூஸியாக இருக்கும். நாங்கள் இது பண்ணி சாப்பிடும்போது நல்ல ஜூஸியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து அப்படியே லோ பேக்கிங் போட்டுருவாங்க. ரொம்ப நேரம் ஸ்லோ பேக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ப்ராயில் பண்ணி அதை வந்து ப்ரௌன் ஆக்குவாங்க. அந்த மெத்தடும் செய்யலாம். இல்லை அவன் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து இந்த ப்ரெஷர் குக்கர் மெத்தடில் பண்ணோன்னா நல்லா உள்ளே வந்து ஜூஸியாக சாஃப்டாக நம்மளுக்கு வந்து டர்க்கி கிடைக்கும். இப்போ பாருங்கள், அந்த டர்க்கி என்ன டெக்ஸ்சரில் இருக்குது. லைட்டாக ரோஸ்ட் பண்ணி அந்த லைட் ப்ரௌன் வந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து நான் ப்ரெஷர் குக்கரில் வச்சு கொஞ்சம் ஸ்டாக் ஊற்றுறேன். அந்த டர்க்கி ஸ்டாக் வந்து வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து அதனுடைய போன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சூப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வச்சு நான் அப்பப்போ வந்து
டர்க்கி ரசம் பண்ணுவேன். இல்லாட்டினா இந்த மாதிரி டர்க்கிக்கு சாஸ் பண்ணலாம். டர்க்கி சாஸ் நம்ம இதை பண்ணிவிட்டு அது மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு நம்ம சால்னா பண்ணுவோம்ல, அது மாதிரி கூட நம்ம பண்ணலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த டர்க்கி ஸ்டாக் ஊற்றிட்டு, இப்போ நான் வந்து இதில் வந்து 2 விசில் வைக்க போகிறேன். ஒன்று வந்து ஃபுல் விசில், ஒன்று வந்து குறைச்சி வச்சு சவுண்ட் வந்து அப்புறம் ஆறினோடனே இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், வாவ்! நல்லா அந்த டர்க்கி ஸ்டாக்கை நீங்கள் தனியாக எடுத்து வச்சு அதை நீங்கள் வந்து சால்னா பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே கூட இது மேலே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம இனிமேல் வேக வைக்க வேண்டிய வேலையே இல்லை. ஜஸ்ட் ரோஸ்டிங் தான் பண்ண போகிறோம் மறுபடியும். ஸோ ரோஸ்டிங்க்கு நாங்கள் இப்போ என்ன மெத்தட் பண்ண போகிறோன்னா, அவனில் வந்து 400 டிகிரி வைக்கிறேன். வச்சுட்டு அந்த எவ்வளோ நேரம் உங்களுக்கு அந்த வெளியே சைடு வந்து என்ன கலர் வேணுமோ, ஒரு நல்ல ப்ரௌனிஷாக வேணும்னா ரொம்ப நேரம் விடலாம். ஸோ இது வந்து டைம் வந்து நீங்கள் தான் பார்த்து எடுக்கணும். ஏன்னா டர்க்கி வெந்துருச்சு ஆல்ரெடி. உங்களுக்கு இந்த ஸ்கின் பார்ட் மட்டும் கலர் வந்து சேஞ்ச் ஆகுறதுக்காக தான் இந்த மெத்தட் செய்கிறோம். ஸோ நம்ம மறுபடியும் வந்து என்ன பண்ணுறோம், இந்த இரும்பு சட்டி தானே வச்சுருந்தோம், அதுலேயே வந்து இதை எடுத்து அப்படியே அந்த ரோல்டு பொசிஷன்லேயே வச்சு இதை வந்து நீங்கள் வந்து அவன் இல்லைன்னா இதே மெத்தடில் மறுபடியும் நம்ம அப்போ அதை ரோஸ்ட் பண்ணோம்ல, அதே மாதிரி எல்லா சைடும் சுற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா அப்படியே கூட எடுத்து நம்ம கட் பண்ணிங்கன்னா அந்த டர்க்கி ருலாட் அப்படியே அழகாக வரும். ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், அவனில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சு பாருங்கள், கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு மேலே. ஸோ நல்லா ஸ்கின் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து டார்க் ரோஸ்ட் வேணுனாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு டார்க் ரோஸ்ட் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ லைட் ரோஸ்ட், டார்க் ரோஸ்ட் அதுவும் உங்களோட விருப்பம், எப்படி வேணால் நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், எவ்வளோ சிம்பிளாக நல்லா வெளியே கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக இருக்கிற ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான டர்க்கி ருலாட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சிக்கன்லேயும் பண்ணிக்கலாம் இதே மாதிரி. ஸோ இப்போ வாங்க நம்ம அதை நல்லா கட் பண்ணி மேலே வேணும்னா நீங்கள் வந்து ஏதாவது அந்த சாஸ் ஊற்றி சாப்பிட்னா சாப்பிட்லாம். இல்லை அப்படியே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், அந்த உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். அந்த இது டெண்டர் லாயினும் லெக் மீட்டும் வந்து தனித்தனியாக கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அந்த டெக்ஸ்சர். இதுதான் அந்த டார்க் மீட்டுக்கும் ஒயிட் மீட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. டார்க் மீட்னா வந்து அந்த லெக் பார்ட்டை வந்து டார்க் மீட் சொல்லுவாங்க. உள்ளே இருக்கிற ஒயிட் பிரெஸ்ட் மீட்டை வந்து டெண்டர் லாயினை வந்து ஒயிட் மீட் சொல்லுவாங்க. இப்போ வாங்க சூப்பராக ரெடியான இந்த டர்க்கி ருலாடை பிரியமுடன் சுவைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.